குளிருது மாப்பிள, நீ மட்டும் சால்வ போட்டியா? நான் உள்ள உர போடலையே. ஏ மாப்பிள, இந்த பாலை வச்சு அதை குடிக்க பாம்பு வருமே, அதை வச்சு புடிச்சிட்டா. ஐயா பால். நம்ம பேசணும் அதுக்குள்ள கேட்டுருச்சு. என்னையா பால் பாம்புக்கா? இல்ல உங்களுக்கு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாம்பு மாதிரி தெரியுதா? பாம்புக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இருக்குடா, இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இவ்வளவு பெரிய பாம்பு. என்ன மாப்பிள? சத்தம். முதல்ல சத்தம் கேட்கு மாப்பிள. பாம்பு இங்கதான் இருக்கு. ஜம்ப். ஜம்பா? யாரு? நானா ஜம்ப்? ஆமா, நீதானே ஹீரோ, நான் காமெடியன். ஜம்ப் சொல்லியே. ஓகே. இது ஜம்பா? ஆமா, எவ்வளவு பெரிய ஜம்ப். கிளிஃப்ஹேங்கர் மாதிரி ரிஸ்க் எடுக்கறியா? எங்க இந்த பாம்பு? டார்ச் கூட இல்லாம நான் எப்படி பாம்பு தேடுறது? சீக்கிரம் பாம்பை கேட்ச் பண்ணு மாப்பிள. என்ன பண்றனே? சின்ன பாம்பு இல்லாம ஒரிஜினல் பாம்பு வந்தா எனக்கு எப்படி வித்தியாசம் தெரியும்? படிச்சு படிச்சு முடிச்சுடா. பாம்புக்காரன் வேற 5:30 மணிக்கு வந்துருவா மாப்பிள. ராமநாராயணன் வெயிட்டிங் ஃபார் ஸ்நாக். கேட்ச் பண்ணு. அது பாம்பு இல்ல. சத்தம் இங்க தேடு மாப்பிள. என்ன மாப்பிளை தேட வேண்டியதா போச்சே? பாம்பு. ஏய் கத்தாத, பயப்படாத, நான் தான். அங்க பாம்பு இல்ல, ஒண்ணு இல்ல, கிரிபுல தான் இருக்கு. நல்லா தேனே நீ. சத்தம் இந்த பக்கம் தான் வருது. கேவலமல்ல. என்ன பால் கேட்ட நான் தர மாட்டேன். இவ்வளவு பெரிய வீட்டை பால் இல்ல. என்ன பாம்பு தேட சொல்லிட்டு எனக்கு வச்ச பால் நீ காலி பண்ணிட்டியா? ஏப்பா, காலி டம்ளர் நீ கையில வச்சு நான் குடிச்சேன்னு சொல்லி உனக்கு நல்லா இருக்கா? இது நான் காலி பண்ணிட்டேனா? பின்ன போய் சொல்லாத. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கெட்டு போயிட்ட மாம்ஸ். ஜெயில்ல இருக்கும்போது நீ உண்மை பேசிட்டு இருந்தா, வெளியில வந்து அனாவசியம் போய் பேசுற. நான் குடிச்சனா பால? அப்ப நான் குடிச்சனா? நீ குடிக்கல, நான் குடிக்கல. அப்ப என்ன பாம்பு குடிச்சதா? ஏய் மாப்ள, சவுண்ட் கம் திஸ் சைடு. சவுண்ட் கம் திஸ் சைடு? நோ நோ நோ, அது பயத்துல நான் உற மூச்சு. ஓகே. என்னவா தண்ணி அடிக்கிறீங்களா? ஆமா, ஊட்டி குளிர் தாங்க முடியல, அதான் தண்ணி அடிக்கிறோம். அதுக்காக பாம்பு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஊர்காய் ஊறின்னு ஊறியதா? ஏப்பா ஏப்பா, வெள்ளச்சாராயம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சுப்பா. எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்தும்பா. மாம், நம்மள பார்த்து பயப்பட வேணா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசு. ஆமாமா. என்ன டேய், நைட்டு பூரா தண்ணி அடிக்க வேண்டியது, காலையில ஹேங்கோவர்ல வந்து இட்லி கேட்டா தோசை வைக்க வேண்டியது, தோசை கேட்டா சட்னி வைக்க வேண்டியது. கொண்டு விடுவேன். போய் எல்லாரும் ஹால்ல நில்லுங்க, நான் வந்து பனிஷ்மென்ட் கொடுக்குறேன். இப்பவே கொடுங்க. இப்ப எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குடா, ஸ்நாக்ஸ். மாம்ஸ், கம் ஆன். மாம்ஸ், யார கூப்பிட்ட? அந்த பக்கம் போவாதீங்க, பாம்புங்க இருக்க போகுது. அதுக்காக தான் போறோம். டேய், ஜாஸ்தி பேசாம போய் நில்லுங்கடா. ஒண்ணு மாப்ள, பாம்பை தேடி வீட்டுக்குள்ள ஒரு நாள் ராத்திரி ரைடு போனதுக்கே இவ்வளவு அக்யூஸ்டுக்க மாட்டானுங்களே. நம்ம டெய்லி அவுட்ல ரைடு போனோம்னா என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கமே. தேங்க்ஸ். மாப்ள, உங்கள ஸ்நாக். மேல ஒரு ஸ்னேக் தொங்குது. ஆம்பளை ஸ்நாக். ஏய், இறங்குடா. இறங்குடா. ஏய், நடு பைப்ல வவால் மாதிரி தொங்கிட்டு என்ன பண்ற? அம்மா வர சொன்னாங்க. அம்மா வர சொன்னாங்க. டேய், ஐயாவையே உள்ள வரக்கூடாதுன்னு வெளியே துரத்தி விட்டாங்க. உன்ன வர சொன்னாங்களா? வெளியே போன கார் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கு இப்படிதான் போடுமா? கார் கீழே இருக்குன்னு மேல ஏறி சொல்லிட்டு வந்தேன். அது பைப்ல தான் ஏறி சொல்லணுமா? கார் பைப்ல போகாது, அதனால நான் ஏறி சொல்லிட்டு வந்தேன். மாம்ஸ் இப்ப ரொம்ப குழப்பறான். இவங்கிட்ட எல்லாம் வாயில பேசக்கூடாது மாப்ள. ஸ்பீக் வித் ஹேண்ட்ஸ். எஸ். யார் இது? லவர். யாரோட லவர்? ஏன் லவர்? இங்க எதுக்கு வந்தது? துணைக்கு கூட்டு வந்தேன். என்ன துணை? பயம். என்ன பயம்? பாம்பு. பாம்பா? அப்படியா? ஆமா, பாம்புன்னா அவருக்கு பயம். உனக்கு இல்ல. அதான். என்னது இது? கை. கையில விரலு. விரலுக்குள்ள துணி. துணிக்குள்ள என்ன? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாம் சொல்ல மாட்டேங்கிறான். இவள நீ டீல் பண்ணு. இவள நான் ஓட்டனா. என்ன மாப்ள, என்ன நடக்குது? இதெல்லாம் உங்களுக்கு தானே? ஒரே ஒரு ராத்திரி பாம்பு தேடி நாங்க அப்படி ரோந்து போறோம். இது பாம்பு தேடி? பாம்பு இல்லீங்க, நாங்க ரெண்டு பேரும் பாம்பு மாதிரி ஒவ்வொரு ரூபா போய் பார்த்தோம். பார்த்தா பூரா பிராடா இருக்கானுங்க. இவனுங்க செய்யற திருட்ட வாயில சொல்ல முடியல. வாயால எதுக்கு சொல்லணும்? ஃபேக்டரியிலே அடிச்சுதான் திருத்தினேன், ஆபீஸ்லயே அடிச்சுதான் திருத்தினேன். இவனுங்களை அடிச்சாதான் திருந்துவானுங்க. அட பெல்ட் கட்டு மாப்ள. அதான் கரெக்ட். பெல்ட் கட்டி. ஐயோ, பெல்ட் கட்டினா பேண்ட் கீழே விழுந்துருமே. நான் தரேன், எனக்கும் அவந்துரும். ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாம்பு தோல் வலிக்கிற மாதிரி உடிச்சிருவேன். பரவாயில்ல, போடு போட்டுறேன். அப்படி யோ, இன்னும் அடிக்கல, அதுக்குள்ள ஓவர் ஆக்டிங் பண்றீங்க. பாப்பா கேஸ் புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன பாப்பான்னு இருக்கேன்? என்னப்பா நீ தள்ளு. மாம்ஸ், உனக்கு என்னாச்சு? பரவாயில்ல, நாங்களே பிராடு தானே. இல்ல ஒண்ணு நீங்க வா மாம்ஸ். மாப்ள, அவனோட என்ன பேச்சு? அடிச்சு விளாசுங்க. அதானே. என்னாச்சு எல்லாருக்கும்? அட்ட போடுங்க. பாம்பு கடிச்சிருச்சா? கிடைச்சிச்சு உங்க கையில. அங்க பாரு. போங்க போங்க. குட். பாம்பு புண்ணி கட்டிக்கிச்சு. மாப்ள, ஸ்னேக் மேட்டர்ல பாடி டச்சிங் ஏற்பட்டுச்சு பாத்தியா? ஆச்சி, டோன்ட் டிஸ்டர்ப், கோ. கூப்பிட்டு மேல போ. இது பாம்பையா? ஐயோ பாப்பாவே. ஸ்னேக் ரெண்டு ஒரு 5000 பேலன்ஸ் இருக்கு. அது மாமனார் கிட்ட வாங்கிக்கோ. டோன்ட் டிஸ்டர்ப். 5000 பா. ஸ்னேக் கறிக்கிறாங்க. ஸ்னேக் ஹெல்ப் பண்ணுச்சு. சிக்கன் கூவி கெடுத்துருச்சு. பரவாயில்ல, மனசு தேத்திட்டு போங்க. இன்னைக்கு நைட் வராமல போயிடும். ட்ரை பண்ணுங்க.
யோ பாம்புங்கயா. அடையில இடத்துல எடுத்து போய். என்னையா பாம்பு செத்து கிடக்குது? ஐயோ, கண்டினியூட்டின்னு சொல்லிருக்கல. சொன்னீங்க, ஆனா சொன்னபடி அது எந்த வேலையும் செய்யல. முதலாளி காசு இல்லைன்ட்டாரு. இது என்னோட பாக்கெட் மணி. இது பத்தாது, இருந்தாலும் வாங்கிக்கிறேன். சரிங்க. நம்பா ஆக்ஷன். யோ, என்ன பாம்பு சாகல? நடிக்கிற பாம்புன்னு சொன்னல, விடியா. யோ, சினிமாக்கார பாம்பு கூட ஏமாத்தியா? ஒண்ணுல நைட்டு தூங்கல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போகணுமா? ஆமா, நான் போய் தான் ஆகணும். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆபீஸ் போலாங்க. நான் வேணா போன் பண்ணி சொல்றேன். என்ன சார் அழுவுறீங்க? எல்லாம் ஒன்னால தான். ஐயா, நான் என்ன சார் பண்ணேன்? பூரா மாப்பிளை பண்ண மேட்டர் தானே. சரி, 2 பேரும் சேர்ந்துன்னு வச்சுக்கேன். நீங்க திரும்ப சொல்றது பார்த்தா எனக்கு ஏதாவது பண்ணணும் போல உங்களுக்கு தோணுதா? என்ன வேணும்னு கேளுங்க, செய்யறேன். நான் என்ன சார் கேட்க போறேன்? எப்படியும் போலீஸ் என்ன பிடிச்சுவாங்க, ஜாமீன்ல எடுத்துருங்க. கேஸே வராம பாத்துக்கிறேன். ஜட்ஜி தெரியுமா? மாப்பிளை மேல 2 கேஸ். இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். மேனேஜர் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கல, நாளைக்கு அவர் ஆபீஸ்க்கு வருவாரு. அங்க கையெழுத்து வாங்கிக்கோங்க. போங்க. என்னது? நீங்க ஆடிட்டிங் லாஸ்ட் டேட் சார். ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம். நீங்க கையெழுத்து போடணும். டெய்லி ஆபீஸ் கரெக்ட் டைத்துக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன போ? அதான் நானே வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அப்ப கொடுங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இப்போ உங்களால அதெல்லாம் படிச்சு பார்க்க முடியாது. மேல போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இதெல்லாம் நேத்தே படிச்சு பார்த்தேன். சும்மா கழுத்து தானே, இதுல என்ன டயர்டு? டோன்ட் வரி. கொடுங்க. புரியாத ஆளு. பென் ப்ளீஸ். ரொம்ப டயர்டா இருக்கா? இல்லம்மா. இங்க போணுமா? ஆமா மேடம். என்னம்மா கொஞ்சிக்கிறாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் கொஞ்சம் போறீங்க. சிச்சி, நான் இந்த வயசுல என்ன செகண்ட் மேரேஜா? டூ மேட்ச். நான் பேர குழந்தைகள் சொன்னங்க. ஓ, finished. நீங்க போங்க. கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. ஓகே, finished. போங்க போங்க, பொண்ணு அனுப்புறேன். வழி இந்த பக்கம். ஏமா விளையாடுறே? இத்தனை நேரம் அவரை போக விடாம கையை பிடிச்சி தடுத்துட்டு இப்ப போங்கறீ ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? இனிமே அந்த ஆபீஸ், ஃபேக்டரி, எஸ்டேட், இந்த வீடு எல்லா சொத்தும் எவ்வொருத்திக்கு தான் சொந்தம். அதுக்கான பத்திரத்துல தான் நான் கையெழுத்து வாங்கினேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. என்னமா மறுபடியும் ஆக்ட் கொடுத்துட்டு மாப்பிள பாதி படி ஏறிட்டாரு, மீதி வந்து நீ கூட்டு போ. யோ, முதல்ல நீ வெளியில போயா? வேணாம். போலீஸ்க்கு நான் போன் பண்ணிருக்கேன். அவங்க இப்ப வந்துருவாங்க. அவங்களோடவே நீ உள்ள போலாம். ஆமா, அது எப்படி இவரு ஒன்ன ஜாமீன்ல எடுக்க போறாரா? இவரே இன்னும் 2 நாள்ல தெருவுல நிக்க போறாரு. வெண்ணிலா, ஷட் அப். யார பேர் சொல்லி கூப்பிடுற? வெளிய போ மேன். சரி போலாம். எங்க போலாம்? வெஸ்டர்ன் கேட்ச்மென்ட் போலாமா? போட்டிங் போலாமா? ஹார்ஸ் ரைடிங் போலாமா? ஹார்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், உன் வெயிட் தூக்க முடியாது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, எங்க போனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். ஏன்னா சொத்துல இருந்து எல்லாத்துலயும் 2 பேரும் 50% பார்ட்னர்ஸ். ஓஹோ, என்ன திமிர்ல பேசுற? இப்பதான் புரியுது. எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டாச்சு, எல்லா சொத்தும் உன் பேருக்கு வந்துருச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? என் பேர் எழுதிருக்கணும், உன் பேர் எழுதிருக்கணும். பாரு பாரு பாரு, முட்டாள். ஊர்ல எல்லாரும் என்ன பொண்ணை உருப்படாம வளர்த்துட்டேன்னு சொன்னப்பெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. நீ எல்லாரும் முன்ன என்ன அவமானப்படுத்திட்டே இருப்ப. அது கூட ஏன் தாங்கிட்டேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு மாறிடும், ஒரு சின்ன நம்பிக்கை. இப்ப நீ மாப்பிள்ளையோட கீழே இறங்கி வந்திய. இப்ப அம்மா நம்பின என் பொண்ணு முழுசா மாறி போயிடுச்சுன்னு நம்பின. ஆனா இன்றைக்கு நீ என்ன செருப்பால அடிச்சிட்ட. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். ஏடா ஃப்ராட் படி கையெழுத்து வாடா, நீ பெரிய மனுஷன் ஆயிருவியா? மாம்ஸ், இவன் அடிச்சு நீ உன் கையை அழுக்க பண்ணிக்கிற. இவன் சும்மா கூலிக்கு மாற அடிக்கிற பைய. ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விடா. போ. போ, போ. என்ன சார்ஜ் குடுக்குறான் பாரு. குடும்பமே பெருசா ஆயிட்டு கொடுக்குது. அம்மா, நானே இவங்க அப்பா எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. பத்மனி, ராகினி, லலிதா, மணிமாலா வரைக்கும் தான் ஆக்டிங் பாத்துருக்கோம். ஆனா தம்பி இருக்குதே ரொம்ப மாடனான ஆளு. மணிமாலாவில இருந்து மணிஷா கொய்ராலா வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துருக்கு. நீ சைக்கிள் காவல புது ஆக்ட் கொடுக்கலான்னு பாக்குறிய? உன்னாடி ஒர்க் அவுட் ஆகுமா? நான் வந்துட கூடாது. இல்ல, உங்க ஃபேமிலி மேட்டருக்கு நான் வந்துட கூடாது. நீ தப்புதான். நீ தான் ஃபேமிலி. என்ன நீ முடிஞ்சா நீ நல்லா இரு. நான் வரேன் மாப்ள. அம்மா, நான் வரேம்மா. உங்க ஃபேமிலி மேட்டர் நீங்களே டீல் பண்ணிக்கோமா. நான் வரேன் மாப்ள. மாமி, நான் சொல்றேன். வரேன்ப்பா.
அவர் யாருன்னு நினைச்சு நீ இப்படி செஞ்ச? உன் அப்பா வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கை நீட்டி அடிச்சிட்ட. சரி, உங்க அப்பாக்கே மதிப்பு கிடையாது, இந்த ஆளை எங்க மதிக்க போற? உன்னால ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது, அது பரவாயில்ல. ஒரு நல்ல மகளா மாறுவேன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல பொண்ணா இருப்பேன்னு பார்த்தா நான் நினைக்கிறேன் உனக்கு மைண்ட்ல ஏதோ ப்ராப்ளம். உடம்பு பூரா வெறி பிடிச்சிருக்கு. அது அறிவுரையெல்லாம் சொன்னா போகாது. உனக்கு என் வழிதான் கரெக்ட். என்னாச்சு? அம்மா என்ன பண்ணிக்கிறது? நெஞ்சு வலிக்குதே. டாக்டர் வேண்டாம். என்ன வேண்டாம். என்ன மாமா சொல்றீங்க? எல்லாரும் போங்க. 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 மாப்பிள, என்ன நீங்க மட்டும் இருங்க. என்ன மாமா? மாப்பிள, என்ன எல்லாரும் போயிட்டாங்களா? என்ன உண்மையிலே எனக்கு நெஞ்சு வலி இல்ல. என்னது? நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சேன். சரிதான், அதுதான் மென்டல் நினைச்சேன். நீங்களுமா? இல்ல மாப்பிள, என் பொண்ணை சின்ன வயசுல கூட நான் கை நீட்டி அடிச்சது இல்ல. அது என் கண்ணு முன்னாடி அடி வாங்குறத என்னால பார்க்க முடியல. அதனால்தான். அதான் நீ பண்ண பெரிய தப்பு. சின்ன வயசுல அதை அடிச்சிருந்தீங்கன்னா அது இந்த வயசுல இவ்வளவு மோசமா வளர்ந்துருக்காது. இல்ல மாப்பிள, உண்மையிலேயே அது மோசமான பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்காளே. ஒரு காலத்துல தினமும் கோவிலுக்கு போவா. ஒண்ணே ஒண்ணுதானே. போங்க. என்ன ஐயோ, வேணாங்க. இங்க யார் வர போறாங்க? வீட்டுக்கு வேணாம். யாராவது பார்க்க போறாங்க. என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. வா நீ வா. ஏய் மிஸ்டர், உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்றது, அதுவும் ஒரு கோவில் பக்கத்துல, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஒண்ணு இல்ல மேடம், சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். என்ன சும்மா பேசிட்டு இருந்தீங்க? பாக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பேரும் படிச்சவங்க மாதிரி ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. நான்சென்ஸ். என்ன மேடம் ரொம்ப பேசிட்டே போறீங்க? நாங்க இப்ப என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஓஹோ, ரோஷம் கூட வருதா உங்களுக்கு? கேஸ் போடுற மேன் உங்க மேல பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போடுறேன். என்ன மேடம் புல்லு மேல உட்கார்ந்ததுக்கெல்லாம் கேசின்னு பேசுறீங்க? என்ன புல்லு மேல உட்கார்ந்து பல்லு மேல உட்கார்ந்தனே? புல்லு மேல சும்மாவா உட்கார்ந்த நீ? பச்சை பொண்ணு, ஒண்ணு தெரியாத பொண்ணு, அவள மடியில சாச்சுக்கல நீ? கொஞ்சம் விட்டா வெட்டு போட்டுருவீங்க இங்கே. இன்டீசன்ட் இடியட்ஸ். ஏய் சி, சும்மா ரெடி. ரொம்ப பயப்படுறாரு. எது டியா? ஏற்கனவே தெரியுமா உனக்கு? இவன் என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? என்னங்க இவங்க உங்க அக்காவா? அக்கா இல்ல, அம்மா. அம்மாவா? ஆமா, அம்மாதான். ஒரு குழந்தைய குளிக்க வைக்கிறது, துவட்டி விடுறது, பாலூட்டி விடுறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது, பாட சொல்லி கொடுக்கறது, தலைவாரி விடுறது அம்மானா இவதான் எனக்கு அம்மா. சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறது, சரியா பாடம் படிக்கலன்னா கண்டிக்கிறது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்பானா இவதான் எனக்கு அப்பா. செஸ் விளையாடும் போதும், குளிர் காயும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் கத்து கொடுக்கும் போது வாத்தியார். சுருக்கமா சொன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனால தான் இவள கல்யாணம் பண்ணி உங்களோட அனுப்ப முடியாதுன்னு சொல்றேன். அதனாலதான் இவரும் வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் நானும் அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். இல்லன்னா அப்பா ஒத்துக்குவாரா? கரெக்ட். ஹலோ, glad to meet you. வணக்கம். தமிழர் பண்பாடு. குட், உட்காருங்க. அக்காவுக்காக தங்கச்சி போராட்டமே நடத்திட்டா. மனசும் ஒத்து போச்சு. நான் என்ன தடை சொல்ல போறேன்? ஆனா ஒண்ணு மாப்பிள, கல்யாணத்துக்கு முன்ன உங்களை மேல அனுப்பிச்சிருவேன். சார், அந்தஸ்து சொன்னையா? நீ என்னமோ நம்ம ஜாதி இல்ல, எங்க ஜாதிக்காரங்களும் ஒத்துக்கணும்னா அந்தஸ்துலயாவது ஈக்குவலா இருக்கணும் இல்ல, அதை சொன்னேன். சாந்தி, சந்தோஷம் தானே? பார், அப்பா வாக்கு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரிதான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. மாப்பிளைய பாத்துட்டல? முடிச்சிடு. அப்பா பணம் கொடுத்ததா அவரை சாகடிக்கதா? இல்லக்கா, எல்லாம் ஒண்ணு இருக்காது. இல்ல, அவர் ஏழைங்கிறதுனால அப்பா என்ன அவருக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. அதான் அவரை சாகடிக்க. நீ ஏன் இப்படி கற்பனை பண்ற? சரி சரி, வா நம்ம நேர்ல பார்க்கலாம். அடிச்சிருக்காங்கன்னு நீ எப்படி சொல்ற? இல்ல வேணிலா,
இல்லைக்கா, ஒண்ணும் ஆயிருக்காதுக்கா. சொல்றதை கேளுங்க. என்னாச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கே கேவலமா இருக்கு. பெத்த மகளோட வாழ்க்கையில எப்படி விளையாடிட்டீங்க? அவரு அந்தஸ்துல மேல அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரேடியா மேல அனுப்பி வச்சுட்டீங்க. ச்சே, என்னம்மா சொல்ற நீ? அவர் உண்மையிலேயே உயிருக்கு உயிரான அவங்க அக்காவை அதுக்கப்புறம் போட்டோகளை பார்க்க அவளுக்கு பிடிக்கல. அன்னையிலிருந்து தான் அவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சான். அவ அக்கா சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு நான் எவ்வளவு சொல்லி அவன் நம்பல. அப்புறம் எதுக்கு மேனேஜர் கிட்ட பணத்தை கொடுத்த? என்ன சாகடிக்கத்தான். நீங்க இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. அன்னைக்கு எங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நாங்க இந்த ஊரை விட்டே போயிருப்போம். அதை விட்டுட்டு இப்படி ஆளை வச்சு அடிச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கத்தான் வந்தோம். உங்க காலுக்கு என்னாச்சு? இது ஒண்ணு மட்டும் தான் போச்சுன்னு கவலையா இருக்கா? அதான் அடிச்சு தூக்கி பள்ளத்துல போட்டுட்டாரே உங்க மேனேஜர். ஆனா ஆட்டவ காப்பாத்திட்டா. ஏதோ ஒரு காலோடு போச்சு. பாவி, நான் செத்துட்டேன்னு நினைச்சு அவ போய் சேர்ந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் இவங்க நம்மளையும் கொண்டுடுவாங்க. வா போலாம். வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்காக நான் இருக்கேன். எனக்காகவும் இனிமே இங்க யாரும் இல்ல. நீங்க இந்த ஊர்லயே இருங்க ப்ளீஸ். நீங்க அந்த மேனேஜரை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? எதுக்கு? அதான் ஆண்டவனே அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டானே. என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து ஓடணும் இல்ல, போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி ஆளு ஸ்பாட்லயே அவுட்டான். அவன் பொண்டாட்டி குழந்தைலாம் தூக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல இருந்து அழுதுச்சு. துரத்தி விட்டான். வீட்டு உள்ள சேர்க்க துரத்தி விட்டான்.